ఏంటి ఆగుతున్నావు నైనా? జాలియా? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐம் பிரியா. வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் லைஃப். இன்றைக்கி ஃபைனலாக அம்மா வீட்டிலேருந்து பெங்களூருக்கு கிளம்பியாச்சு. நான் அம்மா அத்தர் தான் கிளம்புனோம். பெங்களூர்லேருந்து சென்னை கூப்பிட்டு வரதும் சரி, இல்லை சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதா இருந்தாலும் சரி, அவங்க அப்பா தான் வந்து கூப்பிட்டு போவார். பட் ஆனால் இந்த டைம் அவரால் வர முடியல. அதனால் இன்றைக்கி நான் அத்தர் அம்மா தான் கிளம்பிட்டோம். பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இவனை எப்படிடா வச்சுட்டு தனியாக சமாளிக்கிறது? இவன் இது வரைக்கும் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஒரு 1 இயர், ஒரு 1.5 இயர் இருக்கும்போது அவங்க அப்பாவை தவிர்த்து நம்ம இப்போ கேப்லலாம் போனால் அங்கே டிரைவரை பார்த்துட்டு வண்டியிலேயே ஏறவே மாட்டான். ஏன்னா அவங்க அப்பா இல்லைன்ட்டு அதுக்கே பயங்கரமாக அழுவான். அவனை சமாளித்து கூட்டிகிட்டு போகிறதே எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனாலே இப்போ கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான், சொன்னால் புரிஞ்சுப்பான். அந்த நம்பிக்கையில் தான் இப்போ பஸ்லேயே கூட்டிகிட்டு போகிறேன் நான். எக்கட போத்துனாம ఎవరు కూడా పోతున్నావు? అత్తు పోతున్నావా? సరే అమ్మ వస్తానా? అమ్మ వద్దా? అప్పుడు నువ్వు మాత్రం తనీగా పోతావా? இவன் எப்போயுமே ஒரு 8:30, 9 o'clock தான் எழுந்துக்குவானே. அவனோட வேக்கப் டைமே அதுதான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பிஃபோராகவே அவனை எழுப்பி கலப்பவே வந்து அப்படியே டல்லாக இருக்கான். இன்னும் அந்த தூக்கமே தெரியல போல் அவருக்கு. கொஞ்சம் இயர்லியாகவே அவனை எழுப்பி ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட வச்சுட்டு இவனுக்கு லன்ச் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நாங்கள் பெங்களூர் பஸ் ஏறுற ஸ்டாப் வந்து பூந்தமல்லி KFC தான். ஆனால் எங்கள் வீட்டில் இருந்து KFC போகிறதுக்கே ஒரு 45 minutes 1 hour ஆகிடும். எங்கள் பஸ்ஸு மிஸ் பண்ணிவிடுவோமுன்றதுனால கொஞ்சம் முன்னாடியே கேப் புக் பண்ணிட்டேன். அதனால் வந்து எங்களுக்கு இங்கே வெயிட்டிங் டைமே பார்த்திங்கன்னா ஒரு 1 hour இருந்தது. ஒரு 10:15க்கெல்லாம் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு பஸ் பார்த்திங்கன்னா ஒரு 11:20க்கு தான். சரி, அது வரைக்கும் அப்படியே எங்கேயோ உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ఏ అత్తర్ పడిపోతావురా చూసి. ఓయ్ అత్తర్ రా ఇక్కడ రా. அன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு வெயிலும் அவ்வளோவா இல்லை போல், கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்தது. சரி, சும்மா எதுக்கு உட்காந்துட்ருக்கிறது சொல்லிட்டு KFCக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் சில்லுன்னு கொஞ்சம் குடிக்கலான்னு அம்மாக்கும் எனக்கும் மொஹிட்டோ தான் வாங்கி போயிருந்தேன். நீ பொத்து இச்சடி அம்மக்கு இச்சடி அம்மைக்கு ஆரமா அத்தை வந்து பேச ஆரம்பித்ததுலேருந்தே அம்மம்மா நம்ம மீமின்னு தான் கூப்பிட்டுட்ருக்கான். சரி, அதை அப்படியே அவன் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான். எங்கள் அம்மா குடிக்கிற ஜூஸ் தான் வேணும்னு கேட்டு வாங்காமல் அதை வச்சுட்டு மாற்றிக்கு எடுத்து கொடுக்குறான் அவன். எங்கள் நேரம்னு பார்த்தா அன்றைக்கி பஸ்ஸு லேட்டு. 11:20க்கு வர வேண்டியது 11:30க்கு தான் வந்தது. ఏం చూస్తున్నావే? ఎన్నిట్ருக்கு? 1 2 3 4 7 8 9 10 జాలియా? బస్లో ఉండవా నువ్వు? ఏడ పోయేది అమ్మా? அந்த பேக்கில் வந்து லக்கேஜ் ஏற்றிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து இவன் டோர் கிட்டவே நின்றுட்டு நான் பஸ்ஸில் ஏற மாட்டேன், நோ பஸ்ன்னு சொல்லிகிட்ருக்கான். எங்கள் அம்மாவில் ஏறுடான்னு சொல்லிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அப்படியே நின்றுட்டு அப்படியே மூஞ்சே மாறிடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து அவனை ஏற்றி விட்டேன். உள்ளே வந்து இந்த மாதிரி பெட்டெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படியே ஜம்ப் பண்ணிவிட்டு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தான் அவன். பயங்கர ஹாப்பியாக செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான் அவன். இன்னொரு வாட்டி பஸ்ஸில் போகலாமா காரில் போகிறாமான்னு கேட்டால் பஸ்லேயே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ பிடிச்சிருக்கு போல் இப்போ பஸ் அவனுக்கு. எங்கள் அம்மா
ஆக்சுவலாக அங்கே படுத்துட்டு இருந்தாங்க. படுத்துட்டு இருந்தவங்கள எழுப்பிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தா, இங்கே இந்த மாதிரி ராடு பார்த்துட்ருக்கான். அதில் பிடிச்சி தொங்கிட்டுருக்கான். இவனுக்கு மட்டும் எங்கே இருந்தெல்லாம் இந்த ஐடியா வரும்னே தெரியல. ஏதோ ஒன்று தொல்லை பண்ணாமல் அடம் பண்ணாமல் வரானா, அதுவே போதும்டா சாமின்னு இருந்தேன். மார்னிங் கூட சீக்கிரம் எழுந்துட்டானே, சரி தூங்கிடுவான் போல் நினச்சா, தூங்காமல் விளையாடிட்டே இருக்கான் அவன். தூங்குடான்ட்டு படுக்க கூட வச்சுட்டேன். ஆனால் வந்து எழுந்துட்டான், தூங்கலை. எனக்கு தான் தூக்கம் வந்தது. சரி அப்படியே பார்த்தா டைமும் 1:00 ஆகிடுச்சு. சரி ஒரேடியாக லஞ்ச் கொடுத்துட்டு படுக்க வச்சிடலாம். லஞ்சுக்கு வந்து கர்ட் ரைஸ் தான் அத்தருக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கர்ட் ரைஸ் இருந்தால் அவனே கம்முன்னு சாப்பிட்டுடுவான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அவனுக்கு கர்ட் ரைஸ் தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வீட்லேயே இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா புளிச்சிடுமோன்னு சொல்லிட்டு எல்லாமே தனியாக கர்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு இருந்தான். இதுதான் அவனுடைய கம்ஃபர்ட் ஃபுட்டு. அவனே கம்முன்னு சாப்பிட்ருவான். అమ్మ లేచి లేచిరా నాన్న లేచిరా ఒక ట్రక్ అంతా బస్సు పోతుంది చూడురా లేచి చూడు ఏం చేస్తున్నావు చాలు ఏం చేసావు சாப்பிட்டுட்டு நல்லா ஹாப்பியாக பாட்டு பாடிட்டு அப்படியே படுத்துட்டான். ஒரு 3 hours தூங்கியிருப்பான். ஒரு 2:30க்கு படுத்து ஒரு 5:30க்கு தான் எழுந்தான். அப்படியே இறங்குறதுக்கும் டைம் ஆகிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். என்ன எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வர முடியாதுன்னு சொன்னாங்க. இல்லை பார்க்குறேன்னு சொன்னாங்க. சரி இவங்க பார்க்குறேன்னு சொன்னாலே டவுட்டுன்னு தான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் இல்லை நானே வரேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இறங்குனது ஒரு 6:15 6:30 இருக்கும். அந்த டைம்லேயே இந்த இடத்துல செம்ம டிராஃபிக்கு. இல்லை எப்போவுமே இந்த இடத்துல டிராஃபிக்காக தான் இருக்குமா, இல்லை அந்த டைமில் தான் ஒரு பீக் ஹவர்ஸாக தெரியல. பயங்கர டிராஃபிக்கு. இருட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா தான் அவங்க அப்பா வந்தார். அப்படியே வந்து காரில் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு வந்துட்டேன். டைம் ஆகிடுச்சு. அதற்கு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். அவனுக்கு நான் மோஸ்ட்லி வீட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் அவனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நைட்டு குக் பண்ணுறேன். வெறும் பருப்பு சாதம் மாதிரி பண்ணிட்டேன். ஒரு 1/2 hour பருப்பும் ரைஸும் ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே தக்காளி, பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 4 whistle விட்டு எடுத்துட்டேன். இனி அடுத்து வர vlogலாம் பெங்களூர்லேருந்து வரும். பாய்.